ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செனிமல் ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம ஒரு டிஷ் பார்த்துடலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். என்ன வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நெய்யோ ஆயிலோ ஏதோ ஒன்று ஊற்றிக்கோங்க. அப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கிக்கிட்டோம். வதங்கினதும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் போட்டுட்டு வதங்கிக்கிட்டோம். ஒன்று மட்டும் நான் போட்டிருக்கேன், காரம் போதும். நல்லா வதங்கிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா லேசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். பெரிய வெங்காயமே 3 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா அப்புறம்தான் பின்ன நீங்கள் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் ஒரு 10-20 வெங்காயத்தை அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக மறைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌனீஸாக வர்ற அளவுக்கு வதக்கிக்கணும். பச்சை வாசம் போயிடும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். அப்புறம் மல்லி இலையும் புதினா இலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா அப்போ அது வதங்கினா தான் அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். அப்போ தான் இந்த இலையோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். லாஸ்ட்டில் போடுறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குது. 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன தக்காளியை 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கணும். தோல் பிரிஞ்சு போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ பிரியாணி மசாலாவுக்கு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மசால் போட்டேன். அப்புறம் காரத்துக்கு கொஞ்சமாக வரமிளகாய் தூள் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதங்கினதுக்கப்புறம் காளான் போட்டிருக்கேன். காளான் நல்லா லேசாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டா அதில் தண்ணி வர்ற அளவுக்கு வதக்கிக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பாட்டுக்கு அரிசிக்கு அளவான தண்ணி அளந்து ஊற்றிக்க முடியும். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வாசனையாக. கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கணும். நல்லா போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். காளான் ஒரு 1/4 பாகமாவது வேகணும். அதுக்கப்புறம் அரிசியில் வெந்துக்கட்டும். அரிசிக்கு நான் அளவை எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எல்லாத்தையும் எடுத்து போட்டு கிளறிட்டு நம்ம இப்போ உப்பு பார்த்துக்கணும். உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம். கொஞ்சமாக அந்த லாஸ்ட்டில் வச்சுருக்கிற மல்லி இலையும் புதினா இலையும் போட்டுக்கலாம். நல்லா தூவி விட்டுட்டு கிளறி விட்டுட்டு ஒரு உப்பெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னா நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரே ஒரு விசில் தான் விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குக்கரை மூடிக்கலாம். ஒரே விசில் தான் விடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காளான் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பொழுன்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டோம். நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த மாதிரியே நீங்கள் சிக்கன் பிரியாணிக்கும் செய்யலாம், நல்லாயிருக்கும். சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் தான் செஞ்சுருக்கேன். இப்போ எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சூப்பரான காளான் பிரியாணி ரெடி. மொட்டு காளான் தான் போட்டிருக்கேன். அதுக்கு தயிர் பச்சடி வச்சுட்டேன்.
நீங்களே இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.